24 மணி நேரத்திற்கு மேல் தீப்பிடித்து எரிந்த சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிப்பது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. அது பற்றி கூடுதல் தகவல்களை தருகிறார் அங்கிருக்கும் செய்தியாளர் அன்சார் அலி. அன்சார் அலி, சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தின் தற்போதைய நிலை என்ன? தீ தற்பொழுது வரை எரிந்து கொண்டுதான் இருக்கிறது. தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருந்தாலும் தீ முழுமையாக அணைக்கப்பட்டு விட்டது என்கிற தகவலை தெரிவித்தாலும் கூட கட்டிடத்தின் மைய பகுதியில் தற்பொழுதும் தீ எரிந்து கொண்டிருப்பதை காண முடிகிறது. மேலும் முழுவதுமாக கட்டிடம் குளிர்விக்கப்பட்டவுடன் இந்த கட்டடம் இடிப்பதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட உள்ளதாக நிதியமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே கட்டிடத்தின் ஸ்திரத்தன்மை குறித்து ஆய்வு செய்து இந்த கட்டிடம் முழுவதுமாக தற்பொழுது ஸ்திரத்தன்மை இல்லை என்கிற ஒரு காரணத்தினால் கட்டிடத்தை இடிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள தொடங்கி இருக்கிறது. அதே போல நேற்று காலை 4:30 மணிக்கு தொடங்கிய இந்த தீ விபத்து தொடர்ந்து தற்பொழுது வரை நெருப்பை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த மேலும் 1000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், காவல்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சென்னை மாநகராட்சியிலிருந்து தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த சூழ்நிலையில் நேற்று இரவு சுமார் 4 மணி அளவில் கட்டடத்தின் ஒரு பக்க சுவர் 4வது தளத்திலிருந்து 7வது தளம் வரை உள்ள அந்த சுவர் இடிந்து விழுந்திருக்கிறது. இந்நிலையில் இந்த பகுதியில் மக்கள் நடமாடுவதற்கு அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே முழுவதுமாக காவல்துறையினர் இந்த பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த பாலத்தின் மேலாக வாகனங்கள் செல்வதற்கும் நேற்றிலிருந்தே தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கட்டிடத்தின் முன்பகுதி விழுந்தால் பாலத்தின் மேல் விழுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் அந்த பகுதியில் இருந்து, இந்த கட்டிடம் இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து சுமார் 150 மீட்டர் தொலைவிற்கு யாரும் வர வேண்டாம் என்று காவல்துறையினர் அறிவுறுத்தி இருக்கிறார்கள். எனவே கட்டிடத்தை முழுமையாக இடிப்பதற்கான பணியில் அரசு துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அனிதா. அன்சார் அலி, கட்டிடம் இடிக்கும் பணி எப்போது தொடங்கும்? எத்தனை நாட்களில் முடிவடையும்? சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த தீ விபத்து நிகழ்ந்த கட்டிடத்தை ஆய்வு செய்த நிதியமைச்சர் ஜெயக்குமார் இன்னும் 1 மணி நேரத்தில் கட்டிடத்தை இடிப்பதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். மேலும் மைய அரசிடமிருந்து சிறப்பு இயந்திரம் வரவழைக்கப்பட்டு இந்த கட்டிடம் இடிக்கும் பணி தொடங்கப்படும் என்றும், இந்த கட்டிடம் இடிப்பது தொடர்பாக தொழில்நுட்ப வல்லுநர்கள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தீயணைப்புத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திவிட்டு அவர் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த 1 மணி நேரத்தில் அந்த இயந்திரம் வரவழைக்கப்பட்டு கட்டிடம் இடிக்கும் பணி தொடங்கப்படும் என்றும், இன்னும் 3 நாட்களுக்குள் முழுவதுமாக கட்டிடம் இடிக்கப்பட்டுவிடும், முழுக்க இந்த கட்டிடம் இடிக்கப்படுவதற்கான பணிகளை துவங்க இன்னும் 1 மணி நேரத்தில் அந்த பணிகள் தொடங்கிவிடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் எக்ஸ்ப்ளோசிவ் என்று சொல்லக்கூடிய வெடிபொருட்கள் மூலமாக கட்டிடம் இடிப்பதில் மிகப்பெரிய சிக்கல் இருப்பதாகவும், இதனை சுற்றி குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வணிக வளாகங்கள் இருக்கின்ற காரணத்தினால் மேனுவல் என்று சொல்லக்கூடிய அந்த முறையிலேயே கட்டிடம் முழுமையாக இந்த கட்டிடம் இடிக்கப்பட உள்ளதாக தீயணைப்பு கூடுதல் ஆணையரும் தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த பகுதியில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதன் காரணமாக இங்குள்ள மற்ற வணிக வளாகங்களிலும் இந்த தீயணைப்பான்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ஃபயர் எஸ்டிங்யூஷரை புதிதுபடுத்தியும் புதிதாக வாங்கியும் கடைகளில் வைக்கக்கூடிய காட்சிகளை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். எனவே மேலும் இந்த பகுதியில் உள்ள அனைத்து வணிக வளாகங்களிலும் விதிமுறை மீறல் குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றும், விதிமுறை மீறல் இருந்தால் உரிமையாளர் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகள் அனைவர் மீதும் நடவடிக்கை பாயும் என்றும் நிதித்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த மக்கள் நடமாட்டம் அதிகமாக உள்ள, குறிப்பாக வர்த்தக மையமாக சென்னையின் மிக முக்கிய பகுதியாக திகழக்கூடிய இந்த தியாகராய நகர் பகுதியில் இது போன்ற அடுக்குமாடி வணிக வளாகங்கள் நிறைய இருக்கின்றன. அனைத்திலும் இந்த கட்டிடம் இடிப்பதற்கான பணிகள் முழுமையாக நிறைவடைந்த பிறகு ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு மேலாண்மை உள்ளிட்ட அனைத்து வணிக வளாகங்களிலும், அனைத்து அடுக்குமாடி கட்டிடங்களிலும் போதுமான அளவிற்கு இருக்கிறதா என்கிற ஆய்வும் நடத்தப்படும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அனிதா.